எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் தின மாபெரும் மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி தண்டையார்பேட்டை வாணி மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹலான் பாகவி மற்றும் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், சமூக ஏற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். 6:19 மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட இஸ்லாமிய பெண்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் இன்றைய இப்தார் நோன்பை திறந்து சமூக நல்லிணக்கத்தை பரிமாறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம் உள்ளிட்டவை அருந்தி இன்றைய நோன்பை முடித்தனர். மத நல்லிணக்கத்தை, மதச்சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை வடக்கு மாவட்ட மகளிர் அணியின் சார்பாக இன்றைய தினம் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடங்குவதற்கு முன்பே இந்த போர் நடைபெற்றால் இதுதான் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடை. எண்ணெய் தட்டுப்பாடு உருவாகும், எரிவாயு உருளையினுடைய விலை வந்து உயரும், தட்டுப்பாடு ஏற்படும் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்கிற நிலையில் இதை ஏன் ஒன்றிய அரசு கணிக்க தவறியது, ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியது என்கிற கேள்விக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், நானே கேஸ் ஏஜென்சி தான் நடத்திட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டில் அப்படி எந்த தட்டுப்பாடுமே கிடையாது என்று அவர் சொல்வதை நாம் ஊடகங்களிலே பார்த்தோம். பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் எவ்வளவு சாதாரணமாக பேசுவார்கள் என்பதற்கு இதை ஒன்றே மக்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும், எரிவாயு உருளைக்காக புக் பண்ணக்கூட முடியலை. அந்த ஆப்பில் எந்த காலையும் எந்த அழைப்பையும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் சிலிண்டர் உன்னுடைய அந்த புக்கிங் ஆஃபீஸுக்கு முன்னாடி நீண்ட வரிசையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இப்படி ஒரு தட்டுப்பாடு இருக்குது அப்படி என்பதை உணர்ந்து எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு மாநில தலைவருங்க அப்படி ஒன்று நிகழ்வே இல்லை என்று பேசுவார் என்றால் பாரதிய ஜனதா இதுதான். அவர்கள் எப்படியெல்லாம் பொய் பேசுவார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு மிக துரிதமாக செயல்பட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஒன்றிய அரசை தமிழக அரசும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் விஜய் தரப்பிலிருந்து, தாவேகா தரப்பிலிருந்து எந்த பதிலையும் சொல்லாமல் இருப்பது, பேசாமல் இருப்பது என்பது அந்த சந்தேகத்தை மக்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊடகங்களில் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி தலைவர்கள் இந்த கருத்தை ஆங்காங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். டிடிவி உட்பட பலரும் தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் நல்லது, இந்த கூட்டணி வலுப்பெறும் என்கிற கருத்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போது, இந்த கருத்து பரவலாகி கொண்டிருக்கிற போது உண்மையிலேயே அப்படி ஒரு பேச்சு இல்லை என்றால் தாவேகா தரப்பிலிருந்து அப்படி எதுவுமே இல்லை என்று அவர்கள் பேச வேண்டும். ஆனால் எதுவுமே பேசாமல் இருப்பது மக்களுக்கு அந்த சந்தேகத்தை இன்றைக்கு அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அப்படி சேர்ந்தாலாவது வெற்றி பெற முடியுமா என்கிற நிலையில் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்று தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்பது தானே இது நமக்கு தெளிவாக தெரியுது. இல்லைனா இத்தனை 2 மாத காலமாக இந்த போர் நடைபெறப் போகிறது என்று அதற்கான அமைதி முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் என்று 2 மாத காலமாகவே பரபரப்பாகவே போய்கொண்டிருக்கிறது. போர் துவங்கி ஏறத்தாழ 10 நாட்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு அவகாசம் இருக்கிற போது இப்படி ஒரு பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் ஒன்றிய அரசு இருந்திருக்க வேண்டுமா? இல்லையே. மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பரிதவிப்பை, மிகப்பெரிய அவதியை இன்றைக்கு மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? திடீரென்று நிகழ்கிற நிகழ்விற்கு அரசுகள் பொறுப்பேற்க முடியாது. இப்போ கொரோனா ஏற்பட்டது, திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, யாருக்கும் தெரியாது, திடீரென்று ஏற்பட்ட ஒரு பேரபாயம். அதற்கு நாம் ஒரு அரசை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் 2 மாத காலமாக ஒரு போர் வந்துவிடும் என்கிற விவாதம் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிரட்டல்கள், உருட்டல்கள், வாய்ப்பேச்சுகள் என்றெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற இத்தனை கால அவகாசத்தில் எரிவாயு உருளைகளை ஒன்றிய அரசு சேமித்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அதுக்கான ஸ்டாக் வச்சிருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற திட்டம் இருக்க வேண்டுமா இல்லையா? இவ்வளோ வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு அதற்கான திட்டமிடுதலையும் ஆலோசனைகளையும் செய்வதில் என்ன பயன்? நடந்தவை இருந்தாலும் உடனடியாக இந்த பிரச்சனையிலிருந்து மக்களுடைய அவதிகளை போக்குவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு
எஸ்டிபிஐ கட்சி ஒரு கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருப்பது என்கிற உறுதியை நாங்கள் கடந்த பேச்சுவார்த்தையின் போது உறுதியை திராவிட முன்னேற்றக் கழக அரசு வழங்கியிருக்கிறது. எத்தனை சீட்டுகளில் போட்டியிடுவது, எந்த இடம் என்பது பற்றி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது அது தெளிவாகும்.